ஐயா நன்மணி ஐயா வசம் அவர்கள் கையில் ஒப்படைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஜாதகம் அங்க இருந்தா வருது. அப்ப இப்ப மூளைங்கிறது ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கிறது நீங்க கேந்திரத்தின் மூலமா பார்க்கக்கூடிய மூளை ஒண்ணு. ஆனால் இந்த ஒண்ணுங்கிறது என்னன்னா அதன் மூலமாக உள்ளே பதியக்கூடிய உணர்வுகள், அங்கிருந்து வெளியே வரக்கூடிய உணர்வுகள், அந்த உணர்வு ரீதியாக பார்த்தீங்கன்னா அது திரிகோணத்தில் வரக்கூடிய ஒண்ணு. அப்ப இதுல அதை நம்ம ரெண்டா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இது புறமாக தெரியக்கூடிய மூளை, ஆனா கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒண்ணு இப்ப 5, 9, 5 எல்லாமே உணர்வு தான். 5ங்கிறது உணர்வு தானுங்க. 5 நம்ம என்ன 5ன்னு சொன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 5ன்னு சொன்னே காதல். அதானே காதல்னா எதுங்க? காதல் ஒரு பொண்ணும் பையனும் டான்ஸ் ஆடுறது காதல். அப்படியா? 2 பேரும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்றது காதலா? இல்ல அப்படி இல்லை. நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல உட்காடுறோம், எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு வந்து உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றோம், காதலா? இல்ல அங்க என்ன ஒரு வரணும்? காதல்னா என்ன வரணும்? 2 மனங்களும் 2 உணர்வுகளும் ஒன்றுபடணும். உணர்வு தான் அங்க காதல். அவனே இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து வெறும் உடலை பார்த்து காதல், அதனாலதான் நிறைய டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. உணர்வு ரீதியாக இருக்கக்கூடியது 5ங்கிறது உடனே உணர்வு. 9 உணர்வு. 9ங்கிறது நீங்க வந்து நீங்க பக்தின்னு சொல்றோம், பக்தின்னு சொல்றோம். இப்ப கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம், 9ஆம் பாவம் அப்படி பக்தின்னு சொல்றோம். அங்க என்ன சொல்றோம்? ஆலயம், ஆன்மா லயம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு வந்து சும்மா தீபாராதனை பார்க்கிறோம்னு வர்றோம். இல்ல, அங்க லயம், அங்க உணர்வு. அப்ப இந்த 1, 5, 9 உணர்வு ரீதியான பாவங்கள். இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒண்ணுங்கிறது புறத்தில் அதன் மூலமாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய பாவங்களாக இருக்கிறது. இத இந்த திரிகோணத்தையும் அந்த கேந்திரத்தையும் ஒரு சிந்தனையாக இப்போ நம்ம ஒரு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதையே இன்னும் நம்ம ஆழமாக நம்ம சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம முழுமையாக இருக்கக்கூடிய ஒற்றைப்படை பாவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி, இந்த இரட்டைப்படை பாவங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அதை எல்லாத்தையும் நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் ஐயா சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பிரிச்சு 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 பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். 1, 3, 5, 7, 9, 11 அது ஒரு ரகம். 2, 4, 6, 8, 10, 12 இது ரெண்டையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறோம்னா அதுல இன்னும் ஏகப்பட்ட சிந்தனைகள் அதுக்குள்ளாக ஒளிந்திருக்கிறது. அதை வேறொரு சந்தர்ப்பத்திலே அந்த இரண்டையும் நாம் தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள், இதுக்கும் அதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது, இதை எப்படி அதில் ஜெயிக்கிறது, அதில் இருக்கிறது இதை எப்படி ஜெயிக்கிறது, அப்ப அதை எப்படி நம்ம கூட்டுறது, இதை எப்படி குறைக்கிறது, வேண்டாததை குறைத்து வேண்டியதை எப்படி கூட்டுறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் தாராளமாக செய்ய முடியும். அப்படி செய்யக்கூடியதற்கான வழி சொல்லுவதுதான் பரிகாரம். பரிகாரம் என்பது ஒரு மனிதனுடைய செயல் மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர வெறும் செயல் மட்டும் பரிகாரம் ஆகாது. அங்கு உணர்வு ரீதியாக அந்த மாற்றம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம அதையும் நாம வந்து இன்னொரு காலத்துல நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இதுவரைக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த காவேரி ஜோதிட சங்கம் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக உரையாற்றிய திரு நன்மணி ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக சிறிய மதிப்பு மரியாதை செய்யப்படுகிறது. திரு ஆனிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கரூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க இப்போ நன்மணி ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்வாங்க. நன்மணி ஐயா மதுரை என்றாலே இப்போ நிறைய நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நகரங்களும் ஒவ்வொரு ஊர்களும் இத்தனை ஆண்டு காலம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, மறுபடியும் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால்
நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட 6000 வருஷங்கள் நகரமாகவே தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நகரம் வந்து மதுரைன்னு சொல்லி இப்ப ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு நகரம். மதுரை நகரத்துக்கு வந்து தூங்கா நகரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அது என்ன காரணம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரிங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கலாம். மீனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் இமை கிடையாது, அது வந்து இமையை மூடி தூங்காது. அது போல மதுரையை ஆளக்கூடிய தெய்வ நாயகி சிவபெருமானுக்கு இடபாகம் உட்கார்ந்துக்கக்கூடிய மீனாட்சி, சொக்கரை அலங்கரிக்கக்கூடிய நாயகி, அவங்க வந்து கண் இமை மூடவே மாட்டாங்களாம். கண் மூடாம எப்பயுமே கண் திறந்திருந்து ஆட்சி செய்யறனால அம்பாளுக்கு பேர் மீனாட்சின்னு பேர். கண் ஆமா, அதனால அந்த நகரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பேரு. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி வருது, அந்த குழந்தை பிறக்கும் போது எந்த கர்ம வினையோட பிறக்குது, அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அது வந்து திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் என்ன தொடர்பு, அது மூளையில போய் எப்படி இதாவது மூலாதாரத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்கு. அந்த 6 சக்கரத்தினுடைய முதல் சக்கரமும் மதுரை தான், கடைசி சக்கரமும் மதுரை தான். அது எப்படின்னா முதல் சக்கரம் திருப்பரங்குன்றம், கடைசி சக்கரம் பழமுதிர்ச்சோலை. அப்பேர் பெற்ற என்ன மதுரையை பத்தி பெருமைகள் நிறைய சொன்னோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ பெரிய அற்புதமான ஊர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு அவருடைய அனுபவத்துல கூட என்னுடைய வயசு இருக்காது, இருந்தாலும் அவருக்கு மரியாதை சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க நன்றி, வணக்கம்.